இந்த நெருக்கம் எடப்பாடி அவர்களுடைய நெருக்கத்தை எப்படி பார்க்குறீங்க தாவேகா கூட? குறிப்பாக இன்றைக்கி திமுகவுடைய உருட்டு அல்வான்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஓகே, ஆமாம். சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு முடிஞ்சு வெளியே வந்து பத்திரிகையாளர்லாம் கொடுக்குறாரு. திமுகவுடைய திமுகன்னு போட்டு கீழே உருட்டுகளும் அல்வாவும் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அந்த உருட்டு அல்வாவை இந்தாங்க வச்சுங்கன்றாரு. வாங்கி சாப்பிட பயப்படுறாங்க. ஏன்? திமுக பேர் இருக்குது, வாங்கி சாப்பிட்டு இதாக ஆயிடுச்சுன்னா. ஓகே தம்பிங்க, இந்த ஆட்சியில் நீங்கள் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமாக இன்னும் எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை காட்டுவதற்கு விஜய் வருகை தான் மிக முக்கியமாக அமைஞ்சது. ஓகே, விஜயோட வருகைன்றது ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன். எடப்பாடியோட இந்த டோன் இருக்குல்ல, என்னன்னு பேசினாரு, பால்டாயெல்லாம் நம்மளை பற்றி பேசுது, அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது அவரு. ரொம்ப அமைதியாக பேசக்கூடிய ஆள் தான், ரொம்ப செட்டிலாக பேசக்கூடிய ஆள். நான் கிராமத்துக்காரனா, நான் யாருன்னு காட்டவா கேட்குறாரு. அவர் பேசுகிற தொனி மாறுது, அவர் பேசக்கூடிய ஸ்டைல் மாறுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் வருகை வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. விஜயோடைய சைலன்ஸ் அந்த இடத்துல ஆகும் பொழுது இங்கே அவருடைய டோன் ரைஸ் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் பூம் ஆகுது, எல்லாத்தையும் பார்க்க வைக்குது. அப்போது அரசியலில் மிக முக்கியமான மையப்புள்ளியாக வந்து விஜய் அவர்கள் வந்துட்டார்ன பிறகு இன்னைக்கு தம்பி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ விஜய் இல்லாமல் செய்தி இருக்கா?